அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே, பெஸ்ட்டு சண்டே. ஒரு 5 நாணயம் வச்சுருக்கேன் உங்களோட பார்வைக்கு. ஒரு 5 நாணயங்கள், 5ம் 5 வருடங்கள். மொத்தமே இந்த விதமான நாணயங்கள் வெளியிடப்பட்டது 5 வருஷம்தான். ஆனால் 5 வருஷத்தில் 6 நாணயங்கள் வெளியிட்டாங்க. ஆரம்பத்தில் 2 மிண்டு வெளியிட்டாங்க 1950. நான் அதில் 1 மிண்டு தான் வச்சுருக்கேன். இதில் 51 1 மிண்டு தான், 54 1 மிண்டு தான், 55 1 மிண்டு தான், 56 1 மிண்டு தான். வேறு மிண்டு கிடையாது. 57 58 59 60 கிடையாது. அதாவது இந்த மாதிரி நாணயங்கள் கிடையாது. அதுக்கு முந்தி 50க்கு முந்தி 47 48 49 கிடையாது. மொத்தமே 5 வருஷங்கள் 6 நாணயங்கள். நான் 5 வருஷத்தையும் வச்சுட்டேன். ஒரு நாணயம் அதில் 6வது நாணயத்தை வைக்கலை. அது கொஞ்சம் ரேரு, என் கைக்கு கிடைக்கல. இதுலேயும் ரேர் நாணயம் வச்சுருக்கேன். 1955 ரேரு, ஒரு காயின் 3000 ரூபா. 1950 மும்பை மிண்டு வச்சுருக்கேன், ஒரு காயின் 1000 ரூபா. 1950 ஒரு காயின் வலைத்தளத்தில் 1000 ரூபா. பயந்துடாதீங்க யாரும். 1951 1 மிண்டு தான். இது ஒரு காயின் 750 ரூபா ஒரு நாணயம். காயின் எல்லாமே நல்ல கண்டிஷனாக இருக்கும். 52 53 கிடையாது. 54 உண்டு, 1 ரூபாயோட சேர்ந்து செட்டாக கிடைக்கும். இது 54 ஒரு நாணயம் வந்து கொல்கட்டா மிண்டு மட்டும்தான். 600 ரூபா அதோட ரேட்டு. 1 மிண்டு தான், வேறு மிண்டு கிடையாது. கொல்கட்டா மிண்டுன்னு 54 கீழே எதுவுமே இருக்காது. 51 மும்பை மின்ட்டு 1 மின்ட்டு தான். 50 மும்பை மின்ட்டு 2 மின்ட்டு கொல்கட்டாவில் வைக்கலை. 54க்கு அடுத்து 55 கொஞ்சம் ரேர் காயின். ஒரு காயினோட ரேட் வந்து 3000 ரூபா. இது 55 மும்பை மின்ட்டு வெரி வெரி ரேர், ரொம்ப டிமாண்டு, கிடைக்கவே இல்லை. ஒரு நாணயம் கிடச்சிச்சு, அதை உங்களோட பதிவுக்கு வைக்கிறேன். 1955 மும்பை மின்ட் 1 மின்ட் வெரி வெரி ரேர். காசு கொடுத்தாலும் இப்போ காயின் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இதே 3000 நான் கொடுத்தாலும் எனக்கு ஒரு காயின் கிடைக்க மாட்டேங்குது. 1956 ஒரு மின்ட்டு, ஒரு காயினோட ரேட் வந்து 500 ரூபா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. 5 வருடங்கள் 5 நாணயங்கள் மொத்தம். மிண்டுலாம் சொல்லிட்டேன், விவரம் சொல்லிட்டேன். கண்டிஷன் திஸ் ஃபோட்டோ அல்லது திஸ் இமேஜ் இஸ் காயின். ஆனால் நல்ல கண்டிஷனான நாணயம் தான் வச்சுருக்கேன். இருக்கிறதுல நல்ல கண்டிஷனாக வச்சுருக்கேன். 50 51 54 55 56 எல்லாம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு செட்டு அத்தி பூத்தது மாதிரி. வேறு செட்டு வேணும்னா 1955 இல்லாமல் உங்களுக்கு நான் தருவேன். ஐம்பது ஒரு நாணயம் மட்டுமே 1000 ரூபா. அதுக்கடுத்து ஒரு 750, அதுக்கடுத்து ஒரு 600, அதுக்கடுத்து ஒரு 500. ஆனால் நான் இந்த 4 நாணயமும் சேர்த்து உங்களுக்கு வெறும் 1000 ரூபாய்க்கு தருவேன். 4 நாணயங்களும் சேர்த்து 1000 ரூபா. இதை உள்ளே வச்சிங்க அப்படின்னா இதனோட ரேட்டு மொத்தம் 3000 ரூபா. இந்த ஒரு நாணயத்தோட விலை மட்டும் 3000 ரூபா. நான் இந்த 5ஐயும் சேர்த்து உங்களுக்கு 3000 தருவேன். 5 நாணயங்களும் சேர்ந்து இதனோட ரேட்டு 3000 ரூபா. இது ஒன்று எடுத்துட்டோம்னா இதனோட ரேட்டு 1000 ரூபா. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2 சக்கர வாகனங்களில் செல்லும் பொழுது தலைக்கவசம் கண்டிப்பாக அணிங்க. நான் சில சமயம் சொல்லுவேன், சாலையை பார்த்து நடங்க, சேலையை பார்த்து நடக்காதீங்கன்னு ஒரு கமெண்ட்டுக்கு சொல்லுவேன், விளையாட்டுக்கு. அதுபோல் இந்த ஆட்டோவுக்கு பின்னால் போனால் எங்கிட்ட நிற்பான், எங்கிட்ட போவாம்னு யாருக்கும் தெரியாது. ஒரு ஆளுங்க நின்னோம்னா சவாரிக்கு வாங்கன்னு சொல்லி ஏற்றக்கிட்டு சடக்குன்னு பிரேக் போட்டுருவாங்க. அதனால் எச்சரிக்கையாக போகணும். அது ஆட்டோ பின்னால் போவையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். அவங்க மனசு போகிறாரோ அவங்க தொழிலை பார்க்காங்க. ஆனால் பின்னால் யார் வாரா, முன்னால் யார் வாரா, டக்குன்னு ரைட்டில் கட் பண்ணிடலாமா, டக்குன்னு லெஃப்ட்டில் கட் பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தொழில் மேலே உள்ள ஆர்வத்தில் சடக்குன்னு திரும்பி விபத்து ஏற்பட்டுருது. அதை விட பெரிய ஆபத்து இப்போ என்னென்னா,
ஓட்டி படிக்க தெரியாதவங்க, லைசன்ஸ் இல்லாதவங்க, ஆர்சி புக் இல்லாதவங்க, இன்சூரன்ஸ் இல்லாதவங்க, தலைக்கவசம் அணியாதவங்க, அந்த இளம் பெண்கள், கல்லூரி மாணவிகள் அந்த பருவத்தில் உள்ளவங்க, அதுக்கு 2 வயசு கம்மியாக உள்ளவங்க ரோட்டில் இஷ்டத்துக்கு போகிறாங்க. இடது பக்கம் போகணும்னு தெரியல, வலது பக்கம் போகணும்னு தெரியல, தலைக்கவசம் அணியணும்னு தெரியல, அவங்க ஷாலு அந்த பேக் வீலில் சுற்றுது அது தெரியலை. எது ஒன்றா டக்குன்னு பிரேக் போட்டு நின்றுதாங்க, டக்குன்னு கீழே கவுந்து விழுந்துருதாங்க. அவங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது. ஏதோ அப்பா அம்மா கொஞ்சம் வசதியாக ஒரு ஜாப்பில் இருந்த உடனே ஒரு ஸ்கூட்டர் எடுத்த உடனே அதை தூக்கிட்டு பஜாருக்குள்ளே சுற்றிடுதாங்க. ஃபேன்சி ஸ்டோர் எங்கே இருக்குது, கவரிங் கடை எங்கே இருக்குது, நகை கடை எங்கே இருக்குது, ட்ரெஸ் கடை எங்கே இருக்குதுன்னு சொல்லி தீபாவளி நேரம் அப்படியே பியூட்டி பொருள் எங்கே இருக்குதுன்னு சுற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளும் நம்ம வீட்டு குழந்தைகளாக நினச்சி சரிம்மா பார்த்துப்போம்மா என்னம்மான்னு சொல்லி நம்மளும் அதை அனுசரித்து போயிட்டுருக்கோம். ஒரு பையன் மேலே மோதி அந்த பையனுக்கு கீழே விழுந்துட்டான், அந்த பொண்ணுக்கு கீழே விழுந்துருச்சு. அந்த பையனை போய் அடிக்க போகிறாங்க. பொண்ணு மேலே ரொம்ப இறக்கப்படுதாங்க. தவறெல்லாம் அந்த பொண்ணு மேலே இருந்தும் அந்த பையனை போய் அடிக்கிறாங்க. அதாவது ஒரு தவறான செயல். அந்த பையன் நல்லா கரெக்டாக போய்கிட்டு இருந்தால், ஹெல்மெட் போட்டிருக்கான், லைசன்ஸ் வச்சுருக்கான், ஆர்சி புக் வச்சுருக்கான், இன்சூரன்ஸ் வச்சுருக்கான், அவனை அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சார் என் மேலே தப்பு இல்லை சார், என் மேலே தப்பு இல்லை சார்னு நான் 10 முறை சொல்லுதான் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அடிக்கிறவங்க எல்லாருமே ஆண்கள் தான். ஆண்கள் கொஞ்சம் ஆண்களுக்கும் சப்போர்ட்டாக இருங்க. பெண்கள் மீது இறக்கப்படுங்க, அனுதாபப்படுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்காண்டி கூட ஒரு இன்னொரு மனிதனை துன்புறுத்தாதீங்க. 2 பேருமே சத்தம் போட்டு பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணி விடுங்க. ஹீரோயிசத்தை காமிச்சு ஒரு அப்புறாணி இளைஞர்களை தாக்காதீங்க. வணக்கம். கண்ணில் கண்ட காட்சி, நேரில் கண்ட காட்சியை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையில் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா பண்டிகை தினங்கள் நிறையா வருது. அதனால் எச்சரிக்கையாக போங்க, எச்சரிக்கையாக வாங்க. நாணயங்களை வாங்காமல் இருங்க, அது உங்கள் இஷ்டம். அது உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க, தேவையில்லைன்னா என்கிட்ட இருக்கும். என்றைக்கே இருந்தாலும் இன்றைக்கி இந்த 5 நாணயத்தை 3000 சொல்லியிருக்கேன். 6 மாதம் கழித்து 4000 பேன், 1 வருஷம் கழித்து 5000 பேன். என்றைக்கே இருந்தாலும் இது ரேட்டு கூடிக்கிட்டே தப்பும் குறையாது. வெரி ரேர் காயினை சேர்த்து வச்சுருக்கேன். அதனால் நாணயம் விற்பனை செய்வது மட்டும் எனக்கு நோக்கமல்ல. ஒரு சமுதாயத்தில் ஒரு சில கண்ணால் பார்த்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அது எனது கடமையாக நினைக்கின்றேன். எல்லா குழந்தைகளுமே முக்கியம். அதுக்காண்டி நீங்கள் யாரோ ஒரு நபர், நீங்கள் யாரோ ஒரு பெண்ணு அவங்க, யாரோ ஒரு பையன் இவங்க, இப்படி இருக்கிற சமயம் உங்களுடைய ஹீரோயிசத்தை ஒரு நிமிடத்திற்காண்டி காட்ட வேண்டும் அவசியமில்லை. அந்த அவசியத்திற்காக ஒரு அப்புறாணி பையனை நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது எல்லாத்துக்கும் மனசில் தைக்கணும், எல்லாத்துக்கும் புரியணும். எல்லோரும் இது விஷயமாக நீங்கள் நடந்துக்கிடணும், உதவி செய்யணும். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற வேண்டியது நம்மளுடைய மனிதன் மட்டும்தான் அந்த உதவி செய்ய முடியும். ஹெல்ப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதற்காக அந்த சம்பந்தமில்லாத உங்களது ஆக்ரோஷத்தையும் மற்றவங்கள்ட்ட காமிக்க வேண்டாம். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. ஒரே ஒரு செட்டு தான். இன்னொரு செட்டு கேட்டால் இது இல்லாமல் தருவேன். இதோடு சேர்ந்து ஒரு செட்டு தான். வெரி ரேர், கிடைக்கல. இது நீங்கள் இப்போ வாங்கணும்னா நீங்கள் 3000 கொடுத்தாலும் இந்த ஒரு நாணயத்தை நீங்கள் வாங்க முடியாது. நான் 3000க்கு ஒரு செட்டாக கொடுத்துருக்கேன் எல்லாமே. நன்றி நண்பர்களே, நன்றி.